சென்னை தியாகராய நகரில் தாயும் மகனும் உயிரிழந்து கிடந்திருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சமையலறைக்கு அருகில் இருந்த படுக்கை அறையில் தாயும் மகனும் உடல் கருகி பலியாகி கிடந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். வீட்டில் தாய் மகன் இருவரும் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் தியாகராய நகரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் உயிரிழந்தது எப்படி என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. காரணம், வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடிக்கவில்லை என்று போலீசார் கூறுகின்றனர். ஆனால் வீடு முழுவதும் தீ பரவி இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீடுகள் விசாரித்தால் பெரிய வெடி சப்தமே எங்களுக்கு கேட்டது என்று சொல்கிறார்கள். அதற்கு சாட்சியாக வீட்டின் 3 பக்க சுவர்கள் வெடித்து சிதறி இருக்கின்றது. அந்த வீடு மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சுவரும், கண்ணாடி, ஜன்னல், அதே போல அந்த வீட்டினுடைய கதவு போன்றவையெல்லாம் வெடித்து சிதறி இருக்கின்றது. வீட்டில் ஒரு பெரிய நாட்டு வெடிகுண்டோ அல்லது ஒரு பெரிய கேஸ் சிலிண்டரோ வெடித்தால் என்ன மாதிரியான விபத்து ஏற்பட்டிருக்குமோ அதே போன்றது ஒரு விபத்து ஏற்பட்டிருப்பதை நம்மால் கண்கூட இங்கே பார்க்க முடிகின்றது. ஆனால் கேஸ் சிலிண்டர் வெடிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய கதவு, துணிமணி, பொருட்கள், மிக்சி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் எரிந்து நாசமாகி இருப்பதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக அந்த வீட்டில் இருந்து வந்த தாய் மகன் இருவரும், அதாவது அந்த அம்மையார் பொறுத்தவரையிலே அவர் பல்வேறு சமையல் உள்ளிட்ட பணிகளை செய்து வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. அந்த மகன் அவர் கிஷோர், 26 வயது, வேலை தேடி வருவதாக கூறப்படுகிறது. அவரது தந்தை ராமகிருஷ்ணன் செக்யூரிட்டியாக வேலை செய்து வருகிறார் என்றும் சொல்கிறார்கள். எனவே இந்த திடீர் சம்பவத்தின் காரணமாக தியாகராய நகரில் பெரும் சோகம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது 1 மணி நேரத்துக்கு முன்பு நாங்கள் பார்த்தோம். அதாவது இந்த சம்பவம் 12:30 மணிக்கு நடைபெற்றிருக்கிறது. அதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு கூட நாங்கள் பார்த்தோம். நன்றாகத்தான் இருந்தார்கள். திடீரென்று இப்படி ஒரு சம்பவம் ஏன் ஏற்பட்டது என்று தெரியவில்லை என அக்கம் பக்கம் வீட்டாரெல்லாம் அழுகிறார்கள். அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் கதறி பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணையிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இது மின்கசியின் காரணமாக ஏற்பட்டதா, அல்லது கேஸ் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது கேஸ் லீக்கேஜ், இந்த கேஸ் கசிவின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறதா என்ற கோணங்களிலே தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். தாய் மகன் இருவருமே சமையல் அறைக்கு அருகில் இருக்கக்கூடிய படுக்கை அறையில் கருகிய நிலையில் உடல் கருகி போய் அவர்கள் உடல் இருப்பதை பார்த்து அவர்கள் எப்படி உயிரிழந்தார்கள், காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், வீடு தார்பால் இடப்பட்டிருக்கின்றது. அந்த உள் தார்பால் போட்டிருந்த காரணத்தால் வீட்டிற்கு உள்ளே எரிந்த போதும் கூட அக்கம் பக்கம் வீட்டார் கதவு தட்டி இருக்கிறார்கள். ஆனால் உள்ளே இருந்தவர்கள் கதவை திறக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென்று இந்த தீ விபத்து ஏற்பட்டு தாய் மகன் இருவரும் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனக்கு ஹவுஸ் ஓனர் கேஸ் வச்சுட்டு உள்ள பசங்க 2 பேர் மாட்டி நிற்கிறாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு. நான் வேலைக்கு போயிருந்தேன். கால் ஓடியாந்தேன். 2 பேர், அம்மா புள்ள. அவங்க சமைக்க போறாங்க. சவுண்டு வச்சுதான் பக்கத்துல போன் பண்ணாங்க. எனக்கு நான் இல்ல, எதுவும் தெரியாது எங்களுக்கு. அவங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் தான், அவர் போன் பண்ணாரு, அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆபீஸ்ல இருந்தே வந்தேன். கேஸ் தான், சிலிண்டர் தான் பஸ்ட் ஆயிருக்கு. அக்கா பையன் பெரிய பையங்க, 25 இயர்ஸ். காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலை பார்த்துக்கிறான். வேலை விட்டுட்டான். சரி, வேற வேலை பார்த்துட்டு இருந்தான். 25th ஜாயின் பண்றேன்னு சொன்னான். நைட்டு பார்த்துட்டு தான் போனேன். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.